HTML. HTMLனா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதை வந்து நம்ம வெப்சைட்ஸில் ஸ்ட்ரக்சர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் HTMLோட அடிப்படையான கோடு. HTMLல மொத்தம் 2 செக்ஷன்ஸ் இருக்குது, ஹெட் செக்ஷன்ஸ் அண்ட் பாடி செக்ஷன்ஸ். ஹெட் செக்ஷன்ஸ்குள்ளே நம்ம டைட்டில் கொடுப்போம், அது போக எக்ஸ்டர்னல் லிங்க்ஸான CSS லிங்க்ஸ் போடுவோம், ஹெட் செக்ஷனுக்குள்ளே போடுவோம். பாடி டேக்ஸ்குள்ளே P-டேக், அதுக்கப்புறம் அதோட அடிப்படையான P-டேக்ஸ் லிஸ்ட்டு எல்லா மற்ற டேக்ஸ்லாம் உள்ளே போடுவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது டைட்டில் டேக். டைட்டில் டேக்னா ஒரு வெப்சைட்ஸில் ஒரு வெப்பேஜோட டைட்டிலை என்ன வரணுங்கிறத நம்ம கண்டென்ட்டை கொடுக்குறது தான் டைட்டில் டேக். இதை நம்ம டைப் பண்ணுவோம், டைட்டில். இது நம்ம HTML மொத்தம் 2 டேக்ஸ் இருக்கு. ஒன்று பியர் டேக்ஸ், இன்னொன்று எம்டி. பியர் டேக்ஸ்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இருக்கும். எம்டி டேக்ல ஒன்லி ஒன் டேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பிஆர் டேக். பிஆர் டேக்ஸ் எக்ஸாம்பிள் பி டேக். அப்போ மற்ற டேக்ஸ்லாம் பிஆர் டேக்ஸ்குள்ள தான் வரும். நம்ம இப்போ டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ப்ரீசியஸ் கோடுன்னு நம்ம சேனல் நேம் வச்சுருக்கோம். இப்போ இதை அவுட்புட்டை நம்ம வெப்பேஜில் போய் பார்ப்போம். இந்த வெப்பேஜ் டேப்ஸ் மேலே இருக்கு பாருங்க, நம்ம கொடுத்த ப்ரீசியஸ் கோடிங்கிற டைட்டில். இதுதான் ஒரு வெப்பேஜோட டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைட்டில் டேப்குள்ளே போடுவோம். பாடி டேக். பாடி டேக் எதுக்குன்னா ஒரு வெப்பேஜோட, அதாவது ஒரு வெப்சைட்டோட டாக்குமெண்டேஷன் பாடி, அதாவது இந்த பாடிக்குள்ளே கொடுக்குறது தான் நம்ம வெப்பேஜில் வியூவாக பார்ப்போம். H1 டேக்ஸ், அதுக்கப்புறம் லிஸ்ட்டு, டேபிள், P-டேக் கொடுக்குற மற்ற எல்லா டேக்ஸையுமே இந்த பாடி டேக்குள்ளே தான் கொடுப்போம். இதுதான் நம்ம இந்த பாடி டேக் தான் ஒரு டாக்குமெண்டேஷனாக கிரியேட் ஆகி நமக்கு வெப்பேஜில் வியூ ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெட்டிங் டேக், H1 டேக். H1 டேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பேராகிராஃபோட ஹெட்டிங்கை நம்ம வந்து பெருசாக காட்டணும். அதை நம்ம வந்து காட்டுறதுக்கு H1 டேக்கை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஹெட்டிங்கை நம்ம சேவ் பண்ணிட்டு வெப்பேஜில் போய் இது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். ஒரு பேராகிராஃபோட ஹெட்டிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு H1 டேக்கை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது P-டேக், அதாவது பேராகிராஃப் டேக். ஒரு பேராகிராஃபை வெப்பேஜில் எப்படி வியூ பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம P-டேக் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு P-டேக். இதுக்குள்ள நம்ம கண்டென்ட்டை கொடுத்துக்கலாம். இதை நம்ம சேவ் பண்ணிட்டு வெப்பேஜில் போய் வியூ பண்ணி பார்ப்போம் எப்படி ஷோ ஆகுது. இப்போ நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம கொடுத்த P-டேக்ல கொடுத்த கண்டென்ட்டை வெப்பேஜில் பேராகிராஃப் டேக்காக காட்டியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது A-டேக், அதாவது ஹைப்பர் லிங்க்ஸ் டேக். ஒரு வெப்சைட்டில்
another வெப்சைட்டோட லிங்க்ஸை காப்பி பண்ணி போடுறதுக்கு ஒரு டேக்ஸ், அதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணனா அந்த லிங்க்கு எந்த பேஜுக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேக் தான் ஏ டேக். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏ டேக் HREF ஈக்குவல் டு நம்ம என்ன வெப்சைட்டோட யூஆர்எல் இருக்கோ அந்த யூஆர்எலை இந்த இதுக்குள்ள கொடுப்போம். கொடுத்துட்டு இது ஒரு பேர் டேக், இதை நம்ம முடிக்கணும். HREFனா ஹைப்பர்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ், அதாவது அந்த வெப்சைட்டோட லிங்க் யூஆர்எல் தான் இந்த HREF டேக்குள்ள நம்ம போடுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூடியூப்போட லிங்கை யூஆர்எலை நம்ம இதில் பேஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் வந்து யூடியூப் கொடுத்துருக்கோம். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம போய் வெப்பேஜை வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். தெரியும் யூடியூப்ங்கிற டெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு லிங்க்ஸா மாறிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணா லிங்க் ஓப்பன் ஆகுது, யூடியூப் வெப்சைட் ஓப்பன் ஆகுது. இதற்காக தான் நம்ம ஏடாக்கை யூஸ் பண்ணுவோம். ஏடாக்ஸ்லயே டார்கெட்னு ஒரு அட்ரிபியூட் உண்டு. இது எதுக்குன்னா டார்கெட்ல நம்ம ஸ்லாஷ் பிளான் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். இது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா அந்த பேஜ்லேயே நம்ம கொடுத்த யூஆர்எல் லோட் ஆகி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போம். டார்கெட் இதை நம்ம கொடுத்துருக்கோம். இதை நம்ம வெப்பேஜில் போய் வியூ பண்ணி பார்ப்போம். நான் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் எடிட்டர் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர். இதை நீங்கள் குரோமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நமக்கு அதே பேஜ்லேயே தான் யூடியூப் வந்து லோட் ஆகிச்சு. இப்போ நம்ம கொடுப்போம். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், டார்கெட் பிளானோட வித்தியாசம். அனதர் டேப்ல உங்களுக்கு அந்த யூடியூப் ஓப்பன் ஆகுது. இதுதான் அந்த டார்கெட் பிளான் வேலை. ஒரு வெப்பேஜ்ல ஒரு இமேஜை நம்ம வியூ பண்றதுக்கு யூஸ் பண்ற டேக் தான் இமேஜ் டேக். இமேஜ் இதை நம்ம வந்து SRCன்னு டைப் பண்ணி அது உள்ள அந்த லிங்கை போடுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதே ஃபோல்டர்ல இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த நேம் மட்டும் போட்டா போதும். இப்போ நான் வந்து இமேஜோட சோர்ஸ் தான் SRCனா சோர்ஸ்னு அர்த்தம். sample.jpgங்கிறது தான் அந்த இமேஜோட நேமு. இப்போ நம்ம வெப்பேஜ்ல போய் வியூ பண்ணி பார்ப்போம் எப்படி ஷோ ஆகுதுன்னு. இப்போ நான் பேஜை ரீலோட் பண்றேன், பாருங்க. நம்ம கொடுத்த இமேஜ் வந்து வந்திருக்கு, ஆனா அதோட சைஸ் பெருசுனால நமக்கு இந்த மாதிரி வியூ ஆகுது. நம்ம இதோட சைஸை நம்ம கம்மி பண்ணிட்டு பார்ப்போம். இமேஜோட விட்த் 50 பிக்சல் கொடுத்துருக்கோம். 50 கொடுத்துருக்கோம். சேவ் பண்ணிட்டு வெப்பேஜ்லவே நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இமேஜ் இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல இமேஜ் இல்லைன்னா என்ன ஷோ ஆகணும், என்ன டெக்ஸ்ட் ஷோ ஆகணும் அப்படிங்கிறத கூட நம்மளால செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்த இமேஜ் வந்திருக்கு. ஒரு வெப்சைட்ல இமேஜை வியூ பண்றதுக்கு யூஸ் பண்ற டேக் தான் இமேஜ் டேக். அதுக்கு நம்ம இமேஜ் டேக்ஸ்குள்ள ALT அப்படின்னு கொடுத்து this picture, this image sample image நம்ம கொடுக்குறோம். ALTனா வேற ஒன்றும் இல்லை, அல்டர்னேட்டிவ். அதாவது இந்த இமேஜ் இல்லைன்னா அந்த இடத்துல நமக்கு இந்த டெக்ஸ்ட் தெரியணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அந்த இமேஜோட நேமை ரீநேம் பண்ணிப்போம். இப்போ நம்ம வாங்க வெப்பேஜில் போய் வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ
இப்போ பாருங்க, நமக்கு அந்த இமேஜ் இருக்கு. நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்திருக்கு. நம்ம வித் 50 கொடுத்ததுனால அது கட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஸ்டைலிங்கை பற்றி சிஎஸ்எஸ் டியூட்டோரியல்ல பார்ப்போம். அந்த ஸ்டைலிங் மூலியமா ஒரு இமேஜோட வித்து ஹைட்டை நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேக் PR டேக். PR மீன்ஸ் பிரேக். இப்போ நம்ம P டேக்ல இந்த பேரா அதுக்கப்புறம் கொடுத்துக்க சம் டெக்ஸ்டை வந்து பேராக்கு நெக்ஸ்ட் லைன்ல இது வரணும்னா நம்ம PR டேக்கை யூஸ் பண்ணோம்னா இந்த பேராக்கு அடுத்து வர டெக்ஸ்ட்லாம் அடுத்த லைனுக்கு வந்துடும். இதை நம்ம வெப்சைட்ஸ்ல போய் வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பாருங்க, ரெண்டுமே ஒரே லைன்ல தான் இருக்கு. நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்றேன். ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த PR டேக்கோட யூஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், பேரா டேக்ஸ்க்கு அடுத்து வந்திருக்க டெக்ஸ்ட் ஃபுல்லாமே நெக்ஸ்ட் லைன்ல வந்திருக்கு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர்ல போய் இன்னொரு PR டேக் போடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர்ல போய் இன்னொரு PR டேக் போட்டா PR டேக்கோட யூஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர்ல இருக்கோம். பாருங்க, PR டேக் போடுறேன், சேவ் பண்றேன். இப்போ நான் இந்த வெப்பேஜை ரிஃப்ரெஷ் பண்றேன். உங்களுக்கு வித்தியாசம் டிஃபரன்ஸ் தெரியுதுல. ஃபர்ஸ்ட்ல பேராகிராஃபுக்கு அடுத்து வந்த பேராக்கு டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து வந்த எல்லா டெக்ஸ்ட்டுமே ஒரே லைன்ல இருந்துச்சு. ஒரு PR போட்டோம், நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துச்சு. அடுத்து இன்னொரு PR டேக் போட்டோம், அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லைன்ல வந்துருக்கு. இதுதான் PR டேக்கோட யூஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது H1 டேக்ஸ். ஹெட்டிங் டேக்ஸ் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு. இந்த கோடிங்கை ஃபுல்லா நம்ம எரேஸ் பண்ணிப்போம். H1 டேக். H1 டேக்ஸ் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் H1 டேக்ஸ், நெக்ஸ்ட் H2, H3, H4, H5, H6. இதோட அவுட்புட்டை நம்ம குரோம்ல போய் பார்த்தா தெரியும். வாங்க குரோம்ல போய் பார்ப்போம். இப்போ பார்த்தா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். H1 டேக், H2 டேக், H3, H4, H5, H6 மொத்தம் 6 டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஹெட்டிங்கும் ஒவ்வொரு சைஸ்ல நமக்கு வியூ ஆகுது. இதுதான் H1, H2, H3, ஹெட் டேக்ல உள்ள 6 டைப் ஆஃப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது HR டேக், அதாவது ஹரிசாண்டல் ரூல். இப்போ H1 டேக் போட்டுட்டோம், H2 டேக். இந்த ரெண்டுக்கும் இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன் வச்சுங்களேன். இந்த ரெண்டையுமே நம்ம வேறுபடுத்தி காட்டுறதுக்கு இந்த HR டேக்கை போட்டா நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு லைன் கிரியேட் ஆகும். அதை நம்ம குரோம்ல இருக்கும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். H1க்கும் H2க்கும் மிடில் சென்டர்ல ஒரு லைன் வந்திருக்கு. இதுதான் ஹரிசாண்டல் ரூல். அதாவது ஒரு லைன் இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் இடையில டிஃபரன்ஸா காட்டும். அதுக்கு யூஸ் பண்றது தான் HR டேக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது PRE டேக்.
இதுதான் p tag இருக்கு. அப்ப எதுக்கு prc tagனா, இப்போ ஒரு போயம் இருக்குன்னா இந்த போயம் வந்து நம்ம எழுதுறோம்னா இந்த இதுல இப்படி எழுதியிருக்கோம். இதே இது நம்ம p tagலயும் எழுதுவோம். ரெண்டுக்கும் நடுவில் prc நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா p tagக்கும் pre tagக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். pre tag என்ன பண்ணும்னா, நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர்ல என்ன கொடுத்துருக்கோமோ போயம், அதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல தான் போயம் கொடுத்துருக்கோம்ல, அது அப்படியே வரும். ஆனா p tagல போயம்ங்கிற ரெண்டுமே ஒரே லைன்லயே வந்துடும். இதை நம்ம குரோம்ல போய் வியூ பண்ணிப்போம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நம்ம pre tagல கொடுத்தது, இது நம்ம p tagல கொடுத்தது. இதுதான் pre tagக்கும் p tagக்கும் உள்ள டிஃபரன்ஸ். I am a developer. இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு இந்த பேஜ்ல போய் வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா I am a developer அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு டெவலப்பருங்கிற வேர்டுக்கு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம p tag கொடுத்து பார்ப்போம். அதாவது போல்டு டேக். டெவலப்பருங்கிற டேப்புக்கு நம்ம போல்டு டேக் போட்டு பார்ப்போம். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம குரோம்ல போய் வியூ பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்பர்னு இருக்கு. இதை நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டெவலப்பருங்கிற வேர்ட் மட்டும் போல்டா இருக்கு. ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட வேர்டை மட்டும் நம்ம போல்ட் பண்றதுக்கு போல்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏற்கடுத்து வர டியை யூஸ் பண்ணி அது ஒரு பேர் டேக், அதுக்கு ஸ்டார்டிங் மட்டும் எண்டிங்கை வச்சு அந்த டெக்ஸ்ட்ல போட்டோம்னா அது வந்து போல்ட் ஆயிரும். ஒரு டெக்ஸ்ட்டை போல்ட் ஆக்குறதுக்கு யூஸ் பண்ற ஒரு போல்ட் டேக் மட்டும் தான் இருக்குன்னு கிடையாது. இதுக்கு இன்னொரு டேக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஸ்ட்ராங் டேக். இதுவும் போல்ட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. இதை நம்ம p tagலயும் போட்டு போல்ட் டேக்லயும் நம்ம டெக்ஸ்ட்டை போட்டு டிஃபரன்ஸ் சேவ் பண்ணிட்டு இப்போ குரோம்ல போய் நம்ம வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்றேன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியல, பாத்தீங்களா? ரெண்டுமே போல்டா தான் காட்டும், ரெண்டுமே அதுக்கு தான் யூஸ் ஆகுது. இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அந்த டெக்ஸ்ட்டை நம்ம இட்டாலிக் காட்டணும்னா அதுக்கு i tag யூஸ் பண்ணுவோம். இந்த i tag ஒரு டெக்ஸ்ட்டை இட்டாலிக் டெக்ஸ்டா காட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்றேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டெவலப்பருங்கிற வேர்டு மட்டும் லைட்டா சாஞ்சி இருக்கு, அதாவது இட்டாலிக் டெக்ஸ்டா மாறி இருக்கு. இதுதான் இந்த i tag-ஓட யூஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்மால் டேக். இது வந்து இந்த ஐங்கிற இதை வந்து நம்ம ஸ்மாலா மாற்றுவோம். ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்மாலா காட்டுறதுக்கு இந்த ஸ்மால் டேக் யூஸ் ஆகுது. வாங்க இது பேஜ்ல போய் வியூ பண்ணிக்கலாம். இந்த பேஜை நம்ம இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். முன்ன இருந்ததோட அந்த ஐங்கிறது ஸ்மாலா மாறி இருக்கு. இதுதான் அந்த ஸ்மால் டேக்கோட யூஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெல் டேக், அதாவது டெலிட்டட் டெக்ஸ்ட். இப்போ இந்த டெவலப்பர்ங்கிற டெக்ஸ்ட் ஸ்டைல் அவுட் ஆகி காட்டுறதுக்கு யூஸ் பண்றது தான் டெல் டேக், அதாவது டெலிட்டட் டேக். இது நம்ம இதோட அவுட்புட்டை நம்ம குரோம்ல போய் வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஐ ஆம் டெவலப்பருங்கிறது ஸ்டைக் அவுட் ஆகிருக்கு. இதுக்கு தான் அந்த டெலிட்டட் டேக் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த டெவலப்பருங்கிறத நம்ம ஸ்டைக் அவுட் பண்ணி காட்டிட்டோம். இப்போ அந்த டெவலப்பருக்கு பதிலாக இந்த இடத்துல வேற ஒரு டெக்ஸ்ட் வரணும், அதை ஒரு ஹைலைட் பண்ணி காட்டணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் இன்சர்ட் டேக். இது INS போட்டு
பியர் டேக்னால அதை முடிச்சுக்கிட்டு இப்போ டெவலப்பருக்கு பதிலாக டிசைனர் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதோட வியூவை நமக்கு ரொம்ப பார்ப்போம். இதை நம்ம இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம். டெவலப்பருங்கிறத டைப் அவுட் பண்ணிட்டு டிசைனருங்கிறத ஹைலைட் பண்ணி காட்டு. இதுதான் அந்த இன்செர்ட் டேக்கோட ஒர்க் யூஸ். நெக்ஸ்ட் நம்ம சப்டாக் பத்தி பார்ப்போம். சப்டாக் இதையும் சொல்லுவோம், இதையும் சப் தான் சொல்லுவோம். இந்த சப்புங்க இந்த மேல ஃபர்ஸ்ட் இருக்கிற சப்புங்கிறது சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட். சப்ஸ்கிரிப்ட் கீழே இருக்கிற சப் வந்து சூப்பர் டெக்ஸ்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட். இதோட அவுட்புட்டை நம்ம ஹோம்ல ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம வந்து 2 ஸ்கொயர் இல்லை லாக்கு கீழே போடுவோம்ல, லாக் 2 அப்படிங்கிற மாதிரி போடுவோம்ல, அதுக்கு யூஸ் ஆகுறது தான். லாக்ல கீழே போடுற நம்பரை நம்ம போடுறதுக்கு சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். 2 ஸ்கொயர் 2 கியூப்ங்கிற நம்பரை போடுறதுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எழுதியிருக்கோம் ஹூ ஆர் யூ, ஐ எம் டெவலப்பர், டைப் ஆஃப் டிசைனர் நம்ம எழுதியிருக்கோம். இதை நம்ம அவுட்புட்டை நம்ம பேஜில் பார்ப்போம். இப்போ வந்து ஹூ ஆர் யூன்னு கேட்டிருக்கோம், ஐ எம் டிசைனர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஹூ ஆர் யூங்கிறதும் ஐ எம் டெவலப்பர் டிசைனர் அப்படின்னு போட்டிருக்கிறதும் நேராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் தான் பிளாக் கோட் டேக். இப்போ இங்கே நம்ம பிளாக் கோட் டேக்கை யூஸ் பண்ணுவோம். இது ஒரு பேஜ் டேக் முடிச்சுடுவோம். இப்போ நம்ம பேஜில் போய் நம்ம வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐ எம் டெவலப்பருங்கிற டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. இதுதான் அந்த பிளாக் கோட்டோட யூசேஜ். ஒரு HTML டாக்குமெண்ட்ல நம்ம கமெண்ட்ஸை எப்படி எழுதுறதுங்கிறத பற்றி பார்க்குறோம். கமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இன்னைக்கு எழுதுகிற கோடை ஒரு 1 வீக் கழிச்சு பார்க்கும்போதும் நம்ம அந்த கோடிங் எதற்கானதுங்கிறத அந்த கமெண்ட்ல தான் நம்ம எழுதி வச்சிருக்கோம். HTML நம்ம கமெண்ட்ஸை எழுதுறதுக்கு இந்த டேக் போட்டு ஆச்சரியக்குறி போட்டு ஸ்லாஷ் இதுக்கு நடுவில் நம்ம எது எழுதினாலும் அந்த HTML ஃபைல்ல டாக்குமெண்ட்ல எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. அவுட்புட்ல எந்த ஒரு இதையுமே அஃபெக்ட் பண்ணாது. நம்ம கமெண்ட்ஸ் மெனி ஆஃப் த பேஜ்ல கமெண்ட்ஸ் எழுதியிருக்கோம். எதுக்குன்னா நம்ம இன்னைக்கு எழுதுற கூட நாளைக்கு வந்து பார்த்தாலும் நம்மளை தவிர மற்ற யார் பார்த்தாலும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு HTML டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் .html தான் சேவ் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த ஃபைல் HTML ஃபைலுங்கிறது நம்ம குரோமுக்கு தெரியும், அதாவது நம்ம பேஜுக்கு தெரியும். நம்ம என்ன டாக்குமெண்ட்ல கோடிங் எழுதுறோமோ அதோட எக்ஸ்டென்ஷன்னா நம்ம போடுவோம். HTML ஃபைல்ஸுக்கு நம்ம HTMLங்கிற .htmlங்கிற எக்ஸ்டென்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லிஸ்ட், டேபிள்ஸ் மற்றும் அதர் டேக்ஸை பற்றி பார்ப்போம். See you in next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பார்க்குறேன். See you.